மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய காணொலி வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அது என்ன டாபிக்க பத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேஸ் ஆனா எனக்கு வந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கார் எக்ஸ்போர்ட்ஸ். இங்கேருந்து கார்கள வாங்குறது, சும்மா எதனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அத நாங்களே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இத வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்றோம். ஸோ யுகே, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சீபா பிரிஃபெக்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போப்போறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க. சீபால வந்து 15ஆம் நம்பர் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல். அந்த ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒர்ச்சிபா ப்ரிஃபெக்சர்ல. ஸோ நான் கார் விட்டிருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃபான இடம் அப்படின்றதுனால, நம்மளோட கார் தப்பிச்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, அயர்லாந்துக்காக ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் வந்து Volkswagen அப் அப்படின்ற ஒரு குட்டி காரு. அந்த ஒரு குட்டி காரை எடுத்துக்கிட்டு, அங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்காக விட்டுருக்கேன். அந்த ஒரு வண்டிய ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வண்டிய எடுத்துக்கிட்டு, அங்கேருந்து என்ன பண்ண போறேன்னா, சுக்குபால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யார்டு இருக்கு. அந்த யார்டுக்கு எடுத்துன்னு போய் போட்டு, அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டெய்னர்ல வந்து லோடிங் வந்து ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். இன்னைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போய் அங்க விட போறேன். அவ்வளோதான். அத தான் வந்து பார்க்க போறோம். என்னோட வீட்ல இருந்து ஷினோசக்கி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. அதுதான் வந்து என் வீட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பழைய காணொளிகள்ல வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீபா அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சீபா ப்ரிஃபெக்சர் போக வேண்டியதான். ஒரு 2 ட்ரெயின் வந்து மாறுற மாதிரி இருக்கும். எந்தெந்த ட்ரெயின் மாறுறோம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், தர்பூசணி பார்த்தீங்களா அழகா? இங்கே பாருங்கள், தர்பூசணிக்கு அவ்வளோ அழகா. இங்கே பாருங்கள், இதுவெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க தர்பூசணிக்கு. குட்டி குட்டி தர்பூசணி எவ்வளோ இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. ஐயோ, பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வளருது, இந்த பாட்டில். இங்கேருந்து அப்படியே வலைய வச்சு ஏற்றிருக்காங்க வீட்டுக்கு. வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போவோம். இந்த ஒரு கார் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸை பற்றி நான் வந்து ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். ஸோ அயர்லாண்டுக்கு போகிற காரு, யூகே போகிற காரு, ஆஸ்திரேலியா போகிற காரு, ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ இதே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு வந்து ரஸ்ட் இருக்கிற காராக இருந்தாலும் உங்களுக்கு யூகேவாக போயிடும், இல்லைனா அயர்லாண்டு போகும். அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அங்கே பெரிய ரெகுலேஷன் கிடையாது. இப்போது யூகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வண்டிங்களுக்கு உங்களுக்கு ஐவிஏ அப்படின்னு ஒன்று பண்ணும், இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் அப்ரூவல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஓடி அப்படின்னு ஒன்று இருக்குது, மோட் டெஸ்ட் அப்படின்வாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு ஐவிஏ கிடையாது, எம்ஓடி மட்டும்தான். இதே வந்து நீங்கள் அயர்லாண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அயர்லாண்டில் வந்து இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா, உங்களுக்கு 22% வந்து 23% உங்களுக்கு வேட் வந்து பே பண்ணணும். கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கிடையாது. ஜப்பான் ஆரிஜின் வெஹிக்கிளுக்கு, ஜப்பான் மேடு வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டின்றது கிடையாது. இப்போது இதே டொயோட்டா வண்டி அனுப்புகிறேன், ஜப்பான் மேடு வெஹிக்கிள்லாம் கிடையாது. ஆனால் இதே வந்து வால்வோ இருக்குது அப்படின்னா, வால்வோ வந்து யூரோப்பியன் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே வந்து ஜப்பானில் இம்போர்ட் பண்ணுது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி வெளில போகும். இதே யூகேவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேட் மட்டும் தான். வேட் வந்து 20% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இன்வாய்ஸ் ப்ரைஸ்லேருந்து. ஸோ அங்கங்கே நம்மளுக்கு கிளியரன்ஸ் ஏஜென்ட்டுங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டிங்களை கிளியரன்ஸ் பண்ணி நம்ம சொல்கிற இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வண்டிங்களை நம்ம யார்டில் வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய ஷிப்பிங் கம்பெனி ஜப்பான்லேருந்து ஆப்ரேட் ஆகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வண்டி எடுத்துன்னு போய் நம்ம போர்ட்டில் போட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டுங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரோரோ அப்படின்வாங்க, ரோல் ஓவர். இந்த கப்பலில் வந்து வண்டிங்களை உருட்டிட்டு ரன்னிங்கில் எடுத்துன்னு போய் அப்படியே ஏற்றி, இப்போ நான் பார்க்கிங் லாட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல எடுத்துன்னு போய் ஏற்றி, அங்கேருந்து வந்து கப்பல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூகே, ஆஸ்திரேலியா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா போகும். ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு அப்படியே நியூசிலாண்டு வந்து போகும். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுக்கு உங்களுக்கு டாஃப் செக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதே இந்த வண்டிங்கெல்லாம் ஏறும்போது பக்காவாக க்ளீன் பண்ணி கொண்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பார்த்து தான் வந்து இங்கேருந்து போகும். அந்த இன்ஸ்பெக்ஷனுங்கெல்லாம் நம்ம வந்து பே பண்ணணும். இதே யூகேவாக இருக்கட்டும், இதே அயர்லாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன், ரோடு ஒர்த்தினஸ் அப்படின்றது வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போயிட்டு இப்போ ஐவிஏல என்ன ஒரு பிரச்சனை, இப்போ ஆக்சிடென்ட் வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே யூகேல, அங்கே வந்து உங்களுக்கு ஐவிஏ பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஆக்சிடென்ட் இல்லாத வண்டிங்களாக பார்த்து, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிருந்தாலும் அதை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூகேலாம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எம்ஓடின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ ஜப்பானில் இருக்கிற வண்டிங்க பெரும்பாலும் வந்து எம்ஓடிலாம் வந்து கிளியராக வந்து பாஸ் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த ரஸ்ட்டுன்னு இனிஷியலாக சொன்னால் பார்த்திங்கன்னா, அந்த ரஸ்ட்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டிங்களுக்குலாம் வந்து பிரச்சனை ஆகும். ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 15%, 5% டியூட்டி, 10% உங்களுக்கு வந்து வேட்டு. அதே மாதிரி நியூசிலாண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன், இப்போ நாட் ராங், கரெக்டாக தெரியல, ஜிஎஸ்டியோ வேட்டோ
அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20% வந்து நியூசிலாண்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸில். ஓகேங்களா? சிஐஎஃப் அப்படின்னுவாங்க. சிஐஎஃப்னது காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். வெஹிக்கிளை இங்கே வாங்குகிறோம், அது கப்பலில் ஏறுது, கப்பல்காரங்க நம்மகிட்ட வாங்குற அந்த சார்ஜஸ்ஸு ப்ளஸ் இன்சூரன்ஸ் இது சேர்ந்த அவங்க போர்ட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமான காசுக்கு உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. சரி வாங்க அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஞ்சுக்கு ஸ்டேஷன் போகிறதுக்கான சப்வே வந்து பார்த்திங்கன்னா சப்வே லைனிங் இருக்குது, அங்கே போக போகிறோம். ஸோ நம்ம சிஞ்சுக்கு போவேன்னா நம்ம வந்து சீபாக்கு வந்து போகணும். ஆக்சுவலாக சீபாக்கு வந்து இங்கேருந்து வேறு ஒரு ஸ்டேஷன் போயிட்டு மோத்தோ யவாத்தா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் வந்து ஷினோசகி. வாங்க போகலாம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு டு மோத்தோ யவாத்தான்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இங்கேருந்து மாறணும். நம்ம லாஸ்ட் டைம் போயிருப்போம் இல்லைங்களா, லாஸ்ட் டைம் நம்ம போகும்போது சிஞ்சுக்கு போனோம், அதனால் அந்த பிளாட்ஃபார்மில் போகணும். நம்ம போகும்போது மோத்தோ யவாத்தா இதான் வந்து இந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப்பு, அந்த எண்டு, அந்த முனை. அடுத்த முனை வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சுக்கு. இப்போ நம்ம இந்த முனைக்கு போகிறோம், மோத்தோ யவாத்தாக்கு. அங்கே எப்போ ட்ரெயின் வருதுன்னு பார்க்கலாம். ஜப்பான்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பட் ஆனால் இவங்க எந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இது ட்ரெயினில் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஜன்னல் வழியாக அங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே பிளாட்ஃபார்மில் நிற்கிறவங்களுக்கும் இங்கேருந்து இப்படி பார்க்கலாம். ஸோ அது வே தே ப்ரொவைட். இது வந்து ஆப்போசிட் சைடில் கொடுத்துருந்தாங்க, இங்கே எங்கன்னா தொங்க விட்டுருந்தாங்கன்னா அது ஒன் வேவாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் அங்கே இருக்கும்போது இட் இஸ் அந்த ப்ளசண்ட்டாக, அதாவது சிந்திப்பாங்க. அந்த சிந்திக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ரொம்ப இருக்கும். ஒன்று வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். அங்கே இப்போ நம்ம ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு, அப்படியே ஏறலாம். உள்ள ப்ரியாரிட்டி சீட்டை இங்கே உட்காரக்கூடாதுன்னு இல்லை, ப்ரியாரிட்டி சீட்டில் ஆட்கள் இருக்கும் அப்படின்னா நம்ம உட்காரணும். ட்ரெயினில் பேச வீடியோ கால் பண்ணுறேன். ஷினோசகி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2-3 நிமிஷம் கூட கிடையாது. மோத்தோ யவாத்தா ஸ்டேஷனு. இங்கேருந்து வேற ஒரு லைன் வந்து மாறணும். அந்த லைன் பேர் வந்து சோபு லைன் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சீபாவில் எந்த ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூகா, HY மேலே வந்து ஹியூகா ஸ்டேஷன் வந்து போகிறோம். அப்படின்னா இங்கே சோபு லைன் போட்டிருக்குல்ல, இந்த லைனுக்கு தான் மாறுறோம். ஸோ வந்தாச்சு. சிவோ சோபு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, சிவோ சோபு. பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து போனோம் எந்த லைன்னு. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு. அந்த பக்கம் இறங்குறவங்க இறங்கணும், இந்த பக்கம் ஏறுறவங்க ஏறணும். நம்ம கண்டி அந்த பக்கம் ஏறணும்னு வச்சுக்கலாமே, அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா கூட இந்த படிக்கட்டோட விட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் தானே வந்து அங்கே சேருவாங்க, எல்லோரும் ஒன்றா ஏற மாட்டாங்கல்ல. பட் ஆனால் இறங்குறவங்க அதிகமாக இறங்குவாங்க. அதுக்காக பார்ட்டிஷன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏறுறவங்களுக்கு கம்மியாகவும் இறங்குறவங்களுக்கு அதிகமாகவும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை இங்கே திங்க் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது எல்லாமே யோசிச்சு பண்ணது தான். இப்போ நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் 2க்கு போனோம், சீபாக்கு போகுது. சீபா போயிட்டு சீபாலேருந்து நம்ம அடுத்த ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயின் வந்தவுடனே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் கூட ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கோடு போட்டிருக்கலாம்ல, இப்படி கோடு போட்டால் என்ன ஆகும், ஆட்கள் அப்படியே நின்னாங்கன்னா அது வரைக்கும் போகும், அந்த பக்கமும் ஆட்கள் நிற்பாங்க. அப்போ வந்து நிறைய பேர் நிற்க முடியாது. அப்போ கிராஸாக போட்டால் என்ன ஆகும், நிறைய பேர் நிற்கலாம் இப்படி கிராஸில் நிற்கும்போது. புரியுதுங்களா? தட்ஸ் த வே ஜாப்பனீஸ் திங்க். ஒரு 40 நிமிஷம் டிரைவு சீபாக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிக்கணும். வாட்ச் எப்படி இருக்குது, சேக்கோ என் பையனோட, அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அதுக்கப்புறம் நான் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களுக்காக தான் எலிவேட்ரு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வயசானவங்க, ப்ரெக்னென்ட் உமனு, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் எலிவேட்ரு. நார்மலாக எல்லோரும் இதில் இருந்து தான் ஏறி வரணும். நான் தெரியாமல் இதில் ஏறிட்டேன். ஸோ இங்கே யாரும் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க 7:30, அந்த மாதிரி 7:30 என்ன மாதிரி ஒரு 7:30 தெரியாமல் ஏறிடுறதா. ஓகேங்களா, வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ராக் நம்பர் 8ல் சோபு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்து போகணும். 3:42க்கு ட்ரெயின் இருக்குது. 7வது 8வது பிளாட்ஃபார்ம் இதில் தான் வந்து அடுத்த ட்ரெயின் வருது. நீ வந்து 30 ஆகுது, 32 ஆகுது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கார் இருக்குது. அதாவது அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, ஸோ அந்த ஒரு போகின்னு வாங்கல்ல, அந்த போகிக்காக இங்கே ஸ்பெஷலைஸ்டாக இங்கே டிக்கெட் எடுக்கணும்.
அதில் நீங்கள் ஏறுறீங்கன்னா மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த இடத்துல மிஷின் வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ரயில். சீபா சீபான்றது கொஞ்சம் பெரிய சிட்டி தான். ஸோ நாம் ஏற வேண்டிய ட்ரெயின் இந்த ஒரு ட்ரெயின் தான், சோஷி அப்படின்னு சொல்லிட்டு. தப்பான பிளாட்ஃபார்மில் போய் நானே நின்றுருக்கேன். என்ன பிளாட்ஃபார்ம் இக்கடி உள்ள கேப் இருக்குது, இந்த மாதிரி அதிகமாக பார்க்கவே முடியாது டோக்கியோவில். இந்த அளவுக்கு கேப் வச்சுருக்காங்க, காலை உள்ளே போயிடும் போல இருக்கு. அடுத்த ஸ்டேஷனே இறங்க போகிறோம், ஹியூவா அப்படின்ற ஸ்டேஷனு. ட்ரெயின் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, வேறு ஒரு சிக்னல் கொடுக்குது ஆன் டைம். ஸோ இந்த ஒரு ஸ்டேஷன் தான், இங்கே தான் வந்து நம்ம பெயிண்டிங்காக கொடுத்துருக்கோம், ஹியூகா. வாங்க இறங்கலாம். இதெல்லாம் பக்கா கிராமங்க. இந்த இடத்துல சரியான மழை வந்து நிறைய கார்கள் தண்ணியில் பாதிக்கப்பட்டுருச்சு. பாவம் என்னோட நண்பர் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. பாவம் அவர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காரு போல இருக்குது. ஸோ கரெக்டாக ஆன் டைமு. இந்த ஒரு ஸ்டேஷனில் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டிக்கெட் தான் கொடுப்பாங்க, இப்போ இங்கேயுமே ஸ்வீக்கா வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்வீக்காவில் பே பண்ணியாச்சு. அப்படியே வெளில வந்தோம்னா பார்த்தீங்களா நண்பர் வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து நண்பர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம போனோம்னா நம்ம வண்டியை போய் பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டுருக்கிற வண்டி ப்ரீஎஸ் 2024 மாடலு. ஸோ வண்டி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அருமையாக இருக்காங்க டிரைவுக்கு. மைலேஜ்னால் ஒரு 20 to 23 கொடுக்குது. மேபி ஹைவேஸில் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். நண்பர் இங்கே ரிமோட் ஏரியாவில் இருக்கிறதுனால பிரேக் அடித்து போகிறதுனால ஒரு 22 தான் கொடுக்குது அப்ராக்சிமேட்லி. வெஹிக்கிள் இஸ் சூப்பர். பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 2 பக்கமும் மரம். சீபா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பரோட வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு 2 பெண் குட்டி போட்டிருக்குதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாரு குட்டிங்க, பால் குச்சின்னு இருக்குது. அடடா பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க ஆட்டுக்குட்டி. இங்கே பார்த்தீங்களா இவரு என்ன பண்ணுறாருன்னு. ஓய் 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 ஓய். பார்த்தீங்களா குட்டி அங்கே பாருங்க, குட்டி அப்பப்போ பால் குடிக்கிறதுக்கு போயிடுதுப்பா கரெக்டாக. ஆத்தா கிட்ட போன உடனே பால் குடிக்க போயிடுது. குட்டிங்களா என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க இப்போதான் போட்டுக்குது குட்டி. ஓய் நீண்ணா இரு 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 இரு. கேமராவை நக்குது. ஓ விடு 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 விடு. இங்கே வைக்க குட்டி, இங்கே வைங்கம்மா. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு குட்டி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு குட்டி. அங்கே நம்ம ஆட்டுக்குட்டி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து பூனைக்குட்டி. பூனை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. எடுத்தா கடிக்குமா, ஒன்றும் பண்ணாதா. இங்கே பாரு இங்கே பாரு. ஸோ இப்போ இந்த ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயர்லாண்டுக்கு வந்து போகுதுங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ், முன்னாடி ஒரு சின்ன காணொலி போட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருந்தது, அது பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக. சின்ன ஸ்க்ராச்சஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனலுக்குமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ வண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அயர்லாண்டுக்கு ஒரு 45 டேஸில் வந்து நம்மளுக்கு போய் சேர்ந்துடும் வண்டி. ஓகேங்களா, வண்டி சும்மா நல்லா ஜம்முன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வண்டிங்களுக்கு இப்போ அயர்லாண்டில் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயர்லாண்டாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்பியன் வெஹிக்கிள் அப்படின்னும் போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப கம்மி. இதே வந்து ஏன்னா இந்த வண்டிங்க ஆல்ரெடி யூரோப்பில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது, அகெயின் திருப்பி யூரோப்புக்குள்ளே தானே போகுது. இப்போ அயர்லாண்டு வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. இப்போ அதே மாதிரி யூகே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூரோப்பியன் யூனியனில் இருந்தது. பட் ஆனால் யூரோப் வண்டின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப வளமையாக அங்கே கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க ரொம்ப வந்து கம்மி. இதே நீங்கள் ஜாப்பனீஸ் இம்போர்ட்டட் வெஹிக்கிள் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டைரெக்டாக நம்ம யூகே அதை யூரோப்பியன் வெஹிக்கிளை நம்ம அனுப்புறதுக்கும் ஜாப்பனீஸ் வெஹிக்கிள் அனுப்புறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ இந்த ஒரு வண்டி டெய்லி ரொட்டீன் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம். 4 பேர் வந்து தாராளமாக போகலாம் இந்த வண்டியில். இந்த வண்டியுமே கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் வண்டி கெப்பாசிட்டியில் தான் இது இங்கே ஜப்பானில் விற்கிறாங்களே. உங்களுக்கு 1 லிட்டர் இன்ஜினு, மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-22ன்றது ரொம்ப சாலிடாக கொடுக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 கிலோமீட்டர் நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. ஒரு 85 கிலோமீட்டருக்கு ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஒரு 1/4 டேங்க் தான் இருக்குது, 1/4 தான். பட் ஆனால் இந்த வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குன்றதுனால தாராளமாக நம்பி இதில் போகலாம் மக்களே.
பார்த்தீங்கன்னா கிளைமேட் சும்மா சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது இருக்குது. 50 கிலோமீட்டருக்கு இப்போ ரோடு கொஞ்சம் இங்கே பிளாக் பண்ணியிருக்கிறதுனால 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேன் வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகலாம் இன்றைய நிலைமை. ஸோ ஃப்ரைடே சாயங்காலமானாலே என்னோட அன்றாட வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். வண்டிங்களை இங்கேருந்து அங்கே எடுத்துறது, மூவ் பண்ணுறது, சின்ன சின்ன இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணி வண்டியை நான் வந்து போட்டு விட்டுருவேன். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து போகுது. போகிற வழியில் இப்போ நான் எங்கே போட்டிருக்கேன்னா ஹலால் ஐயா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு அரேப் ரெஸ்டாரண்ட் இது. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துன்னு போய் பக்கத்துலேயே யார்டு இருக்குது, அங்கே போட்டுட்டு நைட்டு அப்படியே ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரெஸ்டாரண்ட்டு, நான் யாருக்காகவும் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது அந்தளவுக்கு பிடிக்கவும் பிடிக்காத ஒரு விஷயந்தான். வேணும் அவசியம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலால் ஐயா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது இபாராக்கில் இருக்குது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுங்க. நீங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா கூட ரொம்ப கம்மியான காசில் இங்கே பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. மந்தி இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம் இந்த ஒரு கடை. கண்டிப்பாக நீங்கள் இங்கே இபாராக்கியில் நான் இருக்கிறது வந்து பந்து அப்படின்ற ஒரு ஏரியாவில். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதுக்கு வாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரேபியன், இவங்க வந்து அராப்லேருந்து வந்து இங்கே இந்த கடை நடத்திட்டுருக்காங்க. சூப்பரான டேஸ்ட்டுங்க. பீஸுன்னா பீஸ் அப்படி ஒரு பீஸ். நான் எப்போ வந்தாலும் இங்கே இந்த வெஜ்ஜி சாலட் வந்து போடுவேன். வெஜ்ஜி சாலட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் என்ன அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது இந்த லிக்விட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சான்ஸே கிடையாது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாலடு ரொம்ப பிடிக்கும். நான் வந்தேன்னா இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிட்டு போவேன். ஸோ இந்த ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி, இவங்க சிக்கனும் கொடுப்பாங்க. சிக்கன் எனக்குமோ அந்தளவுக்கு பிடிக்கல. பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஊர் மாதிரி அந்தந்த மசாலா அந்த மசாலாலாம் போடாமல், தேவையில்லாத கலர்ஸ் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல், இது நேச்சுரலாக வெறும் டர்மரிக் வரைக்கும் போட்டு இங்கே பாருங்கள். பீஸ் ஒன்று நல்லா அவ்வளோ பெருசு. இங்கே பார்க்கும்போதே மனசு ஆறிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒன்று பார்த்திங்க எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதே நான் போய் வெளில அங்கே பிரியாணி சாப்பிட்டேன்னா ஏதோ கடமைக்குன்னு ஒரு 4 பீஸு, அதுவும் கறி காட்ட மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கறி. இவங்களே எங்கன்னா வெட்டுறாங்களா என்னென்ன எதுவும் தெரியல. ஆடு அவ்வளோ சூப்பரான இந்த ஒரு பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இதை தவிர வேறு நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து யார்டுங்க. இங்கேருந்து தான் ஃபுல்லாக கண்டெய்னர் நிற்கிது பார்த்தீங்களா, இங்கேருந்து தான் மொத்த கண்டெய்னரில் வண்டிங்க எல்லாம் லோடு ஆகும். இப்போ நான் வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே போட்டு அங்கே சாவி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் கொடுத்துட்டேன். அவங்க டைம் இருக்கும்போது வந்து கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இதுதாங்க என்னோடய ஓவரால் ப்ராசஸ்ஸு. சாட்டர்டே சண்டேஸ் அப்படின்னாலே இதில் தான் அப்படியே பிஸியாக இருப்பேன் நான். சரிங்க மக்களே, இந்த ஒரு காணொளி இதோட முடிவுக்கு வருது. இப்போ நான் இருக்கிறது பந்தோவில். இது பக்கத்தில் தான் வந்து நம்ம யார்டு இருக்குது. அங்கே திரும்ப வண்டியை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியது தான். ஹோப் இந்த ஒரு காணொலியில் சின்ன சின்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.